2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோ பொன்னேரி புறவழிச்சாலை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்று மாலை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநாடு நடந்தது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்பு அழைப்பாளராக பேசினார். இரவு 7:10 மணிக்கு மேடையிலிருந்து இறங்கி சீமான் காரில் புறப்பட்டார். அடுத்த சில நொடிகளில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ரங்கநாதன் சீமான் காரை வழிமறித்தார். மீட்டிங்கில் பேசிய சீமானை கடுமையாக தாக்கி பேசினார். உடனே சீமான் காரில் இருந்து கீழே இறங்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 பேருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடந்தது. சுற்றி திரண்டு நின்ற நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ரங்கநாதனை மடக்கி பிடித்தனர். அவர் சீமானை அடிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி நையப்புடைத்தனர். அவர்களிடமிருந்து திமுக நிர்வாகியை மீட்க போலீசார் முயற்சி செய்தனர். ஆனால் 10 நிமிடம் அவரை விடாமல் நாம் தமிழர் தொண்டர்கள் அடித்தனர். இதனால் பதற்றம் தொற்றியது. ஒரு வழியாக சட்டை கிழிந்த நிலையில் ரங்கநாதனை போலீசார் மீட்டு சென்றனர். சீமானையும் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். ஆனாலும் நாம் தமிழர் தொண்டர்கள் கலைந்து செல்லவில்லை. சீமானை தாக்க முயன்ற ரங்கநாதனை கைது செய்ய வேண்டும் என்று கோரி மறியல் செய்தனர். திமுகவுக்கு எதிராகவும் ரங்கநாதனை கைது செய்ய கோரியும் கோஷம் போட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். திமுக நிர்வாகி ரங்கநாதன் மீட்டிங் நடந்த இடத்துக்கு பக்கத்தில்தான் பெட்ரோல் பங்க் வைத்திருக்கிறார். மீட்டிங்கில் பேசிய சீமான் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரங்கநாதன் சீமான் வெளியே வந்ததும் காரை மறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதான் பஞ்சாயத்தை கொண்டு வந்துவிட்டது என்று போலீசார் கூறினர்.